உலகப் போர்கள், 2ஆம் உலகப் போர், முதல் உலகப் போர் முடிஞ்ச டைமில் ஒரு 1948, 49 அந்த வாக்கில் வந்து சோவியத் ரஷ்யாவுக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து ஒரு பனிப்போர் வந்து அப்போது ஆரம்பிக்குது. அதாவது யார் வந்து உலக நாடுகள் மேலே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, அவங்களுடைய பவர்ஸ் யார் வந்து அதிகமாக ப்ரூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. இது ஒரு டைரக்ட் போர் கிடையாது, இது வந்து ஒரு ப்ராக்சி வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அந்த ஒரு மறைமுக போர். அதாவது அவங்களுடைய ஆதிக்கம் பல்வேறு நாடுகள் மேலே இருக்கும். அந்த நாடுகள் வந்து பக்கத்து நாடாக இருந்தாலும் அவங்க மோதிப்பாங்க, இல்லை அவங்களுடைய அரசியலில் பொருளாதாரத்தில் தாக்கம் ஏற்படுத்துகிற அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அமெரிக்கா தலைமையிலான அந்த மேற்கத்திய நாடுகள் ஒரு வெஸ்டர்ன் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று இன்றைக்கி இருக்கிற ரஷ்யா, அப்போது சோவியத் யூனியனாக இருந்த அவங்களுடைய தலைமையில் அந்த கிழக்கத்திய நாடுகளுடைய ஒரு ஈஸ்டர்ன் பிளாக் அப்படிங்கிற இந்த 2 பிளாக்குக்கும் அந்த ப்ராக்சி வார், அந்த கோல்டு வார் அப்போது நடந்துகிட்டு இருக்கு. இந்த கோல்டு வார் பனிப்போருடைய உச்சமாக என்ன அப்படின்னா, அமெரிக்கா தலைமையிலான அந்த வெஸ்டர்ன் பிளாக் இருக்காங்களோ அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மேலே இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, பல்வேறு மறைமுகமான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. அதாவது ரஷ்யாவுடைய தலைமையில் ஹங்கேரி இருக்குது அப்படின்னா, அந்த ஹங்கேரி நாட்டுக்குள்ளே இருக்கிற கல்வி நிறுவனங்கள், அறக்கட்டளைகள் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபண்ட்ஸு கொடுத்து அங்கே வந்து இன்டர்னல் பிரச்சனைகளை வர வைக்கிறது, அங்கே உள்நாட்டு கலவரங்கள் இல்லை அரசியல் மாற்றங்கள் நிகழ்த்துறது அப்படிங்கிறது ஒரு யுத்தியாக அவங்க வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதுக்கான ஃபண்டிங் வந்து அங்கே இருக்கிற என்ஜிஓஸ் மூலயமா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிற பேரில் இப்போ ஹங்கேரியில் ஒரு என்ஜிஓ இருக்குது, ஒரு கல்வி அறக்கட்டளை, ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னா யூனிவர்சிட்டிக்கு இவங்க வெளியிலேருந்து அங்கே ஃபண்ட் அனுப்புகிறாங்க. பல்வேறு நாடுகளில் ஒரு பொருளாதார சிக்கலை உருவாக்கியிருக்காங்க, அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமையை உருவாக்கியிருக்காங்க, பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு என்ஜிஓக்கள், அறக்கட்டளைகள் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய அந்த இயற்கை சார்ந்து செயல்படுறோன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கள கிளர்ச்சி வர வச்சு பல்வேறு நாடுகளில் மாற்றங்களை வந்து நிகழ்த்தி இருக்காங்க அந்த வெஸ்டர்ன் பிளாக். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருடம் நடந்த ஒரு பனிப்போர். அதாவது 1991 சோவியத் யூனியன் உடஞ்சிச்சு, அதோட அந்த பனிப்போர் முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வந்தது.